ஃப்ரூட் மிக்சர்னாலுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரூட் மிக்சரோட இந்த ஸ்பெஷலான பொருளையும் சேர்த்து செய்யும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் மிக்சரை நல்லா கலர்ஃபுல்லாக, அதுவும் ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு சுலபமான முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த ஃப்ரூட் மிக்சர் செய்கிறதுக்காக நல்ல இனிப்பான பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பான பழங்கள்லாம் நம்ம தவிர்த்துறது நல்லது. அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் வந்து நல்லா டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் சக்தி வந்து இருக்குது. ஸோ இதை வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதோட கூடவே மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதைப்பத்தான பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பழத்துலேயும் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. ஸோ இது ஸ்கின் க்ளோவுக்கு, நிறைய பேருக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ ஸ்கின் க்ளோவுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நல்லா நம்மளோட எனர்ஜியும் அதிகரிக்கும் இது. ஸோ இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்க சதைப்பத்தான பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ அடுத்ததாக பப்பாயா எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பப்பாயா எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பப்பாயாவுமே டைஜஷனுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இதுவுமே ஸ்கின் க்ளோவுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயினோட டெவலப்மெண்ட்டுக்குமே பப்பாயா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். இப்போ அடுத்ததாக வாட்டர்மெலனில் நிறையவே நீர் சத்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா பழங்களில் இருக்க சத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த வாட்டர்மெலனும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பழங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தேவையில்லை. அப்போ அந்த ஃப்ரூட் மிக்சருக்கான ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இப்போ கட் பண்ண இந்த ஃப்ரூட் எல்லாம் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு குட்டி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்பெஷலாக ஒன்று நம்ம இந்த ஃப்ரூட் மிக்சரோடு சேர்க்கும்போது கூடுதல் சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை அப்படியே ஊறட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு ஆப்பிள் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆப்பிளை தோலெல்லாம் தனியாக நீக்கிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கலாம். ஆப்பிள் தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிளில் ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பச்சை திராட்சை. இந்த பச்சை திராட்சையும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், பாடியை டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அடுத்ததாக பிளாக் கிரேப்ஸ். இது இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸ்கின் க்ளோவும் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக பொமோகிரானட். மாதுளம்பழம் நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் க்ளோவுக்கும் நம்மளோட பாடியை நல்லா ஹைட்ரேஷனாகவும் வச்சுக்க உதவும். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து அதை காய வச்சுருக்கேன். அந்த பால் நல்லா பாதி அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. இந்த பால் நல்லா கொதிச்சு திக்காகணும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோடு கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க குங்குமப்பூவை சேர்த்துடலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே பாதாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறணும். சப்போஸ் நீங்கள் பாதாம் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா நல்ல சூடான தண்ணியை இதில் ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா பாதாம் ஊறி வந்துடும். இப்போ இந்த பாதாமை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். அதோடு கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாதாமும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அரைச்சி வந்த இந்த பாதாம் மிக்சரை நம்ம பால் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாதாம் சேர்த்ததுக்கப்புறம் இது ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ ஆல்ரெடி பால் நல்லா காய வச்சுருக்கோம். பாதாம் சேர்த்த பிறகு இன்னுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ஆக்சுவலாக இதுதான் ஒரு நேச்சுரலான பாதாம் மில்க்னே சொல்லலாம். நம்ம இதை அப்படியே கூட குடிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்தோம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, வாழைப்பழம், தர்பூசணி, மாம்பழம், அது கூடவே வந்து பப்பாயா. இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ரூட் மிக்சர் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிக்ஸி ஜாரில் அரைக்காதீங்க, இதோட டேஸ்ட் வந்து வேரியேஷன் ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆப்பிள், அது கூட வந்து மாதுளம் பழம், அப்புறம் பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அதை வந்து ஸ்மாஷ் பண்ண தேவையில்லை. இதை தவிர நீங்கள் இது கூடவே வந்து பைனாப்பிள் சேர்த்துக்கலாம், சப்போட்டா பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எந்த பழமாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸ்ட்ராபெரி இருந்தால் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பான எல்லா பழங்களும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆகிடும். ஸோ நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதை அப்படியே நம்ம ஐஸ் க்யூப் போட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சும் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து சில்லுன்னு சாப்பிட பிடிக்காது. ஸோ அவங்களாம் அப்படியே வெறுமனே கூட வந்து நம்ம இந்த ஜூஸை வந்து குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் பாலை நம்ம இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி ஃப்ரூட் மிக்சரோட பாதாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் பாதாம் இல்லை அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் பாதாமுக்கு பதிலாக நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது கூட நட்ஸு, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னாலும் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.